வணக்கம். 2025 பட்ஜெட்ல கல்விக்கென பாத்தீங்கன்னா 55,261 கோடியை ஒதுக்கியிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல புதிய பாடப்பிரிவுகள், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்றது போல புதிய பாடப்பிரிவுகள் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்லாம இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்லயும் புதிய கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த புதிய கோர்ஸ் கொண்டு வர்றதுனால கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே பெரிய லெவல்ல மாணவர்கள் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் இந்த புதிய கோர்சஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காகவே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஏன்னா மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றது இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட அதை பத்தி டீட்டெயிலா சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது இந்த வருடம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கல்விக்கு பாத்தீங்கன்னா 55,261 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே மிகப்பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அதாவது கல்விக்கென பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 2,000 கோடி கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது பிரச்சனையாவே இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய கவர்மெண்டே, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே பாத்தீங்கன்னா அந்த பணத்தையும் நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமா 55,261 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. இதுல பல நலத்திட்டங்கள் இருக்கு. இருந்த போதிலும் இதை நான் பெருசா பாக்குறேன். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 கோர்சஸ் புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் காலேஜஸ்லயும், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா புதிய கோர்சஸ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு 15,000 இடங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டுல, இந்த 2025-26 கல்வியாண்டுல கொண்டு வரப்படும் இருக்காங்க. இதுல நம்ம மெயினா இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இந்த கோர்ஸ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுல ஏஐ டெக்னாலஜி, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜிக்கு ஏற்றது போல பிரைவேட் காலேஜஸ்ல அதை எப்பயோ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கோர்சஸ், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் எப்பயோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல கொண்டு வரப்படாமே இருந்தது. நானுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இது மாதிரி எப்போ கொண்டு வர போறாங்கன்னு. இதை இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, மொத்தமா 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒட்டு மொத்தமா 4,320 சீட் இருக்கு. இதுல 4,320 சீட் இருக்குல்ல, இப்ப இந்த 6 கோர்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்கனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுல சீட்டு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு 60 இன்டேக் கொண்டு வருவாங்க. கண்டிப்பா சீட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஜிசிடி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கு, சேலத்துல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் அழகப்பா செட்டியார் காலேஜ் காரைக்குடியில ஒன்று இருக்கு, திருநெல்வேலியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் காலேஜ் நம்ம வேலூர்ல இருக்கு, அப்புறம் ஈரோட்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் பருகூர்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, தஞ்சாவூர்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேனி, தருமபுரி என இங்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். மொத்தமா தமிழ்நாட்டில் 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ்ல எந்த காலேஜ்ல இந்த 6 கோர்சஸை கொண்டு வர போறாங்கிறது தெரியல. ஸோ அதை நம்ம பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் சேர்க்கை நடைபெறும்ல, அந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்கான அதனுடைய முழு விவரங்கள் வந்தாதான் அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ்ல நம்ம பார்க்க முடியும் எந்த காலேஜ்ல எந்த கோர்சஸை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னங்கிறத நான் சொல்றேன். என்னன்னா, மாணவர்கள் இப்ப இது மட்டும் இல்லாம ஒரு மெயினான விஷயம் என்ன, இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகணும்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு 50 கோடிக்கு பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கா சொல்றாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா பல முன்னணி நிறுவனங்கள், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு ஒரு தனியார் கல்லூரிகள்ல பெரிய லெவல்ல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அரசு கல்லூரிகள்ல இல்லாம இருந்தது, அதுக்கு ஒரு 50 கோடியை இந்த வருஷம் ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியதுதான். இருந்தாலும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா வேகமா தனியார் கல்லூரிகளை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தனியார் கல்லூரிகளுடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்கு. ஆனா கவர்மெண்ட் காலேஜ் அந்த சாக்குல பசங்க எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான்.
அதுக்கு ஒரு ஐடியாவும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா அதை பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. என்னன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? முதற்கட்டமா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் இன்ஜினியரிங் அட்மிஷன்ங்கிறது கொடுக்கப்படுது. அதுல ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள் இருக்கு. அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட வளாக கல்லூரிகள், அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ் கல்லூரிகளா இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் கன்ஸ்டிடியூஷன் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. இதுல மெயினா என்ன பண்ணலாம்னா இந்த கவர்மெண்ட் கல்லூரிகள் அது மட்டும் இல்லாம இந்த அரசு சார்ந்த கல்லூரிகள்ல வேகமா இடங்கள் நிரம்பணுங்கிறதுக்காகவே முதற்கட்டமா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் 4 ரவுண்டா நடத்துறாங்க. அதுல முதல் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தா கண்டிப்பா மாணவர்களுடைய சேர்க்கை ரொம்ப அதிகரிக்கும். இப்ப நம்ம பாக்குறோம், நான் போன வருஷம்லாம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வச்சு போன வருஷம் நம்ம வீடியோ எல்லாம் பண்ணோம். அதுலலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டாயமா கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்டை நல்ல கட் ஆஃப், அதாவது வந்து ஒரு 180 கட் ஆஃபுக்கு மேல எடுத்தவங்க எல்லாமே எப்படியாவது கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போக பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2வது ரவுண்டு 3வது ரவுண்ட்லாம் அவங்க வந்து பிரைவேட் காலேஜ் போய்கிட்டோம். இருந்தாலும் முதல் ரவுண்டுல கவர்மெண்ட் காலேஜை மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தா நிறைய மாணவர்கள் அரசு கல்லூரிகள்ல படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதே ஏஐடிஎஸ் வச்சுக்கிட்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகள் எல்லாமே வியாபார பொருளா மாத்தி 4 லட்சம் 5 லட்சம் 6 7 10 லட்சம் டொனேஷனா வாங்கிட்டு இருக்காங்க. அதை மாத்தணும்னா கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து மாணவருடைய சேர்க்கையும் அதிகரிக்கும், நல்ல கட் ஆஃப்ல உள்ள மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கும் போவாங்கிறத நான் வந்து ஒரு 4 வருஷம் நான் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்கை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால உங்களுக்கு இதை நான் சொல்றேன். இது மாறுமா என்னன்னு தெரியல, மாறுனா நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே புதிய கோர்சஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி கொண்டு வரப்பட்டிருக்கு, ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்சஸ்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பாலிடெக்னிக் காலேஜஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு 54 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்கு. அதுலலாம் இதை கொண்டு வரப்படும். இன்னைக்கெல்லாம் பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கே யாரும் 10வது 12வது முடிச்சுட்டு போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பாலிடெக்னிக் காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே இந்த இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு பாராட்டத்துக்கு கூடிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை புதுசா கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலயுமே ஒரு 15,000 இடங்கள் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுமையா ஒண்ணா பார்க்கணும். இதுல மெயினா பேச வந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ்ல புதிய கோர்சஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா சாத்தியப்படுத்துறதுக்கு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கை நடைபெறுது பாத்தீங்களா கவுன்சிலிங் வழியா. அதுல முதற்கட்ட கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜை மட்டும்தான் மாணவர்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சாங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். மாணவர்கள் எல்லாருமே போய் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜுக்கு போவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா பிரைவேட் காலேஜ் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கனால அங்கதான் பசங்க போறாங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை மாத்தணும்னா இதை பண்ணா நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது வந்து லேப்டாப்பு இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா டேபு இதெல்லாம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் 1 வருடத்துல நடக்குமா? ஏன்னா வந்து இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் மாறலாம். அதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா பட் இந்த புதிய கோர்சஸ் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆக போகுதுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை.